வணக்கம் மாணவர்களே. ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் குறித்த இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கம்ப்ரஸர்களை அடையாளம் காண்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் ரெஃப்ரிஜரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸரை அடையாளம் காணவும், ரெஃப்ரிஜரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸர்களின் பல்வேறு மாடல்களை அடையாளம் காணவும், விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸரை அடையாளம் காணவும், விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸர்களின் பல்வேறு மாடல்களை அடையாளம் காணவும் முடியும். ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கம்ப்ரஸர்களை அடையாளம் காண தேவையான டூல்ஸ், எக்விப்மெண்ட்ஸ் மற்றும் கன்சியூமபிள்ஸ் பற்றி இப்போது பார்க்கலாம். டூல்ஸ், எக்விப்மெண்ட் மற்றும் கன்சியூமபிள்ஸ். ஒர்க் பெஞ்ச், ட்ரெய்னீஸ் டூல் கிட், வெவ்வேறு கெப்பாசிட்டி மற்றும் வகையான சீல்ட் கம்ப்ரெசர், கிளீன் வேஸ்ட் கிளாத். இப்போது ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கம்ப்ரஸர்களை அடையாளம் காண தேவையான தயாரிப்புகளை நாம் பார்ப்போம். டாஸ்க் 1. ரெஃப்ரிஜரேட்டர் கம்ப்ரஸரை அடையாளம் காணுதல். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், ரோட்டரி கம்ப்ரஸர், ஸ்க்ரோல் கம்ப்ரஸர் மற்றும் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர். ஒவ்வொரு வகையையும் அவற்றின் பயன்பாடுகளையும் ஒவ்வொன்றாக நாம் ஆராய்வோம். ரெஃப்ரிஜரேட்டர் கம்ப்ரஸரை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். கம்ப்ரஸர்களை அடையாளம் காணவும். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். இந்த வகை கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கம்ப்ரஸ் செய்ய சிலிண்டரில் உள்ள பிஸ்டனை பயன்படுத்துகிறது. இது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினை போலவே கேஸை கம்ப்ரஸ் செய்வதற்கு அப் அண்ட் டவுன் மோஷனுடன் செயல்படுகிறது. ரோட்டரி கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர்கள் ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸ் செய்ய ஒரு ரோலர் அல்லது வேன் போன்ற ரொட்டேட்டிங் மெக்கானிசம்களை பயன்படுத்துகின்றன. ரோட்டரி கம்ப்ரஸர்கள் அளவில் சிறியவை மற்றும் சீராக இயங்குபவை, இதனால் சிறிய குளிர்பதன யூனிட்களில் பிரபலமானவை. ஸ்க்ரால் கம்ப்ரஸர். இந்த வகை கம்ப்ரஸர்கள் ரெஃப்ரிஜரண்ட்டை கம்ப்ரஸ் செய்ய 2 ஸ்பைரல் வடிவ ஸ்க்ரால்களை பயன்படுத்துகிறது. ஒரு ஸ்க்ரால் நிலையாக இருக்கும், மற்றொன்று அதை சுற்றி நகரும். ஸ்க்ரோல்களுக்கு கொள்ளளவை குறைப்பதன் மூலம் கேஸை கம்ப்ரஸ் செய்கிறது. சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் பொதுவாக பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்களில் காணப்படுகிறது. சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர்கள் ரெஃப்ரிஜரண்ட் கேஸை ஆக்சலரேட் செய்ய ஹை ஸ்பீட் ரொட்டேஷனை பயன்படுத்துகின்றன. இது கைனடிக் எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றி கேஸை கம்ப்ரஸ் செய்கிறது. இப்போது ரெஃப்ரிஜரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கம்ப்ரஸர்களை அடையாளம் காண்பதற்கான செயல்முறையை நாம் பார்ப்போம். விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் 2 வகையான கம்ப்ரஸர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்கள் மற்றும் ரோட்டரி கம்ப்ரஸர்கள். இந்த பல்வேறு வகையான விண்டோ ஏர் கண்டிஷனர் கம்ப்ரஸர்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். விண்டோ ஏர் கண்டிஷனர் கம்ப்ரஸரை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸர்களை அடையாளம் காணவும். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்கள் பொதுவாக சிறிய விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் காணப்படுகின்றன. ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கம்ப்ரஸ் செய்ய சிலிண்டர்களுக்குள் மேலும் கீழும் நகரும் பிஸ்டன்களை பயன்படுத்தி அவை செயல்படுகின்றன. இந்த கம்ப்ரஸர்கள் வடிவமைப்பில் எளிமையானவை மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்றவை. சில விண்டோ ஏர் கண்டிஷனர்கள் ரோட்டரி கம்ப்ரஸர்களை பயன்படுத்துகின்றன, குறிப்பாக அதிக கூலிங் கெப்பாசிட்டி கொண்டவை. ரோட்டரி கம்ப்ரஸர்கள்
ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கம்ப்ரஸ் செய்வதற்கு ஒரு ரோலர் அல்லது வெயின் போன்ற ரொட்டேட்டிங் மெக்கானிசம்களை பயன்படுத்துகின்றன. ரோட்டரி கம்ப்ரஸர்கள் சீராக இயங்குவதோடு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்களை விட சிறியதாகவும் இருக்கும். விண்டோ ஏர் கண்டிஷனர் கம்ப்ரஸர்களின் விவரக்குறிப்புகளை அட்டவணை 1இல் எழுதவும். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் ரெஃப்ரிஜிரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸரை அடையாளம் காணவும், விண்டோ ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் கம்ப்ரஸர்களின் பல்வேறு மாடல்களை அடையாளம் காணவும் கற்றுக்கொண்டோம். ரெஃப்ரிஜிரேஷன் மற்றும் ஏர் கண்டிஷன் சிஸ்டம்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கம்ப்ரஸர்களை அடையாளம் காணும் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம்.